வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வாரமா ஒரு ஷாக்கிங் நியூஸ் நமக்கு செய்திகள்ல வருது. இதை எந்த கோதி மீடியாவும் உங்களுக்கு போட்டு காட்டாது. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல எப்பவுமே அக்கறை இருந்தது கிடையாது. ஆனா உங்க மேல நியாயமா அக்கறை காட்ட வேண்டிய அரசாங்கமும் இதை பத்தி கவலைப்படாது. ஏன்னா என்னைக்குமே இந்த அரசாங்கத்துக்கு உங்க ஆரோக்கியத்து மேல பெருசா அக்கறை இருந்தது கிடையாது. கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னால, அதாவது ஏப்ரல் 7ஆம் தேதி வாக்குல நீங்க பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் அரசும் ஹாங்காங் அரசும் MDH எவரெஸ்ட் போன்ற பாப்புலர் ஸ்பைஸ் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க எந்த சூப்பர் மார்க்கெட்ல போனாலும் MDH மசாலா இல்ல எவரெஸ்ட் மசாலான்னு கேட்டீங்கன்னா இருக்கும். தினம் தினம் நீங்க சோசியல் மீடியாலயும் தொலைக்காட்சிகள்லயும் அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆட்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. விதவிதமான மசாலா பொடிகள்லாம் இருக்கும். இந்த MDH எவரெஸ்ட் மசாலாஸ சிங்கப்பூர் அரசும் ஹாங்காங் அரசும் பேன் பண்ணிருக்கிறாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இந்த மசாலாஸ் ஆய்வு செய்து, இந்த மசாலால நச்சு பொருட்கள் இருக்கு, இதனால இதை சாப்பிடுறவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு, தீங்கு அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணியிருக்கிறாங்க. இதை விற்பனை செய்யக்கூடாதுன்னு அப்படின்னு கடைகளுக்கும் தடை விதிச்சிருக்காங்க. வியாபாரிகள் இந்த மாதிரி மசாலாஸ் நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உடனே உங்க ஸ்டாக் எல்லாம் வாபஸ் கொடுத்துருங்க, இதை விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சிங்கப்பூர் அரசும் ஹாங்காங் அரசும் தடை விதித்திருக்கிறது. இதை பத்தி ஏதாவது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் ஏதாவது ஒரு செய்தி போட்டு நீங்க இந்தியாவில பாத்தீங்களா? அப்படி என்ன நச்சு பொருட்கள் இந்த மசாலால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் மிக அதிக அளவில் டாக்ஸிக் லெவல்ஸ் ஆஃப் எத்திலீன் ஆக்சைடு இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த எத்திலீன் ஆக்சைடுன்றது என்னன்னா, இந்த மசாலா, இந்த ஸ்பைஸ் செடியெல்லாம் நம்ம வளர்க்குறாங்கல்ல விவசாயிகள், அப்போ பெஸ்டிசைடா பூச்சிக்கொல்லி மருந்தா யூஸ் பண்ணக்கூடியதுதான் இந்த எத்திலீன் ஆக்சைடு. அதோடைய கண்டென்ட் மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா, இந்த எத்திலீன் ஆக்சைடு இஸ் a grade 1 கார்சினோஜன். அதாவது இதை தொடர்ந்து நாம சாப்பிட்டோம்னா நமக்கு இன்க்ரீஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்கு. இதனால கேன்சர் நோய் ஏற்படுறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் இன்னும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக பெண்களுக்கு இதை தொடர்ந்து உபயோகிக்கும் பொழுது பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது நாளடைவுல உங்களுடைய டிஎன்ஏவே டேமேஜ் பண்ற அளவுக்கு நச்சுத்தன்மை இந்த எத்திலீன் ஆக்சைடுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதனால உங்களுடைய பிரெயின், உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம், நரம்புகள் இதெல்லாம் நாளடைவுல அதிகம் பாதிக்கப்படக்கூடியும். உங்களுடைய டைஜஸ்டிவ் ட்ராக்ட், செரிமான சக்தி இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கிறாங்க. இதை காரணம் காட்டி இனிமேல் இந்த ப்ராடக்ட்ஸ் விற்கவோ வாங்கவோ கூடாது, பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு ஹாங்காங் அண்ட் சிங்கப்பூர் அரசு. இதுக்கே நீங்க ஷாக் ஆயிட்டீங்கன்னா இன்னொரு நியூஸ் சொல்றேன். யூரோப்பியன் யூனியனோட ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி இருக்கு இல்லையா, அவங்க கிட்டத்தட்ட இந்தியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும் 525 ப்ராடக்ட் அவங்க பேன் பண்ணி இருக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இதுல உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியும் நான் சொல்றேன். சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு NGO பப்ளிக் ஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சமீபத்துல ஒரு குளோபல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நெஸ்லேயோட பேபி ப்ராடக்ட்ஸ் இருக்கு தெரியுமா, குழந்தைங்க எல்லாருக்கும் வீட்டுல நீங்க செரலாக் அப்படின்னு கொடுப்பீங்க தெரியுமா, செரலாக்லயே பல பிளேவர்ஸ் வருது. செரலாக் சாப்பிடாத குழந்தை இந்தியாவில எந்த குழந்தையுமே இருக்கிறது. அந்த அளவுக்கு வீடுக்கு வீடு செரலாக் இருக்கும். அப்படிப்பட்ட நெஸ்லே நிறுவனம் வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில், டெவலப்பிங் கண்ட்ரிஸ், இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா போன்ற நாடுகளில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த செரலாக் போன்ற பேபி ஃபார்முலால அதிக அளவுல சுகர் சேர்க்கிறாங்க. டபா மேல நோ ஆடட் சுகர்னு போட்டிருப்பாங்க, ஆனா அதிக அளவுல சுகர் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சின்ன குழந்தையில இருந்தே அதிக அளவுல சுகரை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால எவ்வளவு பெரிய ஆபத்துகள் அந்த குழந்தைங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஏற்கனவே டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு இந்தியா. சர்க்கரை நோய் இந்தியாவில தான் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி அதிகம் சுகர்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்முலா ஃபீட்ஸை கொடுக்கும் பொழுது வெயிட் கெயின் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். சுகர் டிபெண்டன்சி வந்துடும். அவங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இதை அஃபெக்ட் பண்ணும், டைஜஷன் அஃபெக்ட் பண்ணும், பிரெயின் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணும்.
பிரெயினும் நர்வஸ் சிஸ்டமும் வளர்ற வயசுல அஃபெக்ட் ஆச்சுன்னா அது நாளை பின்ன திங்கிங் கெபாசிட்டி, காக்னிட்டிவ் எபிலிட்டி, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ப்ராசஸ் பண்ணக்கூடிய சக்தியை குறைச்சிடும். இது இல்லாம ஆஸ்துமா, இருதய நோய்கள்லாம் அதிகம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாச்சுன்னா அதுவே பாதி நோய்கள்ல கொண்டு போய் விட்டுடும். ஆனா இத பத்தி எல்லாம் எந்த வித அவேர்னஸும் இல்லாம தொடர்ந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த சீரியல், இந்த ஃபார்முலா ஃபீடை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே நெஸ்லே மேலை நாடுகள்ல, வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா அவனோட ப்ராடக்ட ஒழுங்கா தயாரிக்கிறான். ஆனா வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல தான் இப்படிப்பட்ட திருத்தன வேலையெல்லாம் பண்றாங்க. இந்த செய்தி வெளியில வந்த உடனே அப்பதான் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய FSSAI அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இங்க கமர்ஷியலா விற்பனை செய்யக்கூடிய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணி இதுல நச்சுத்தன்மை இருக்கா இல்லையா, இத மக்கள் சாப்பிடலாமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்றதுதான் இந்த ஒரு துறையினோட வேலை. இவ்வளவு நாள் நல்லா தூங்கி இருந்துட்டு இப்பதான் முழிச்சிருக்காங்க. இந்த நெஸ்லே பற்றிய செய்தியும் MDH பற்றிய செய்தியும் வந்து சிங்கப்பூர், ஹாங்காங் அரசு, யூரோப்பியன் யூனியன்லாம் பேன் பண்ணுதுன்னு ஒன்னதான் இவங்களுக்கு சூடு சொரணையே வருது. இப்ப என்ன சொல்றாங்க, சாம்பிளை கொடுங்க, நாங்க டெஸ்ட் பண்றோம், ஆனா அதுக்கு எங்களுக்கு 20 நாள் அவகாசம் தேவை அப்படின்னு கேக்குறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ வெளிநாடுகள்லாம் வந்து தடை பண்றாங்கன்னா அப்ப நம்ம வெட்கி தலைகுனிய வேண்டாமா? இதோடைய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு யோசிச்சு பாருங்க. வெறும் சாப்பிடுற சாப்பாடு விஷயத்துல மட்டுமா இது நடக்குது? நீங்க சாப்பிடுற மருந்து விஷயத்துலயும் இது நடந்திருக்கு. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டேன், எப்படி பார்மா கம்பெனி எல்லாம், பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ், மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் எந்த விதமான சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸையும் ஃபாலோ பண்ணாம தரமற்ற மருந்துகளை தயாரிக்கிறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் இவங்க கிட்ட இருந்து எலக்ட்ரல் பாண்ட் மூலமா கோடி கோடியா பணத்தை வாங்கிட்டு கண்டும் காணாம மக்களுடைய உயிரோட விளையாடிட்டு இருக்கு, ஆரோக்கியத்தோட விளையாடிட்டு இருக்குன்னு. இப்போ இது FMCG டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து நிக்குது. அதனாலதான் இந்த ராம்தேவ் போன்றவர்கள் வந்து இன்னமும் வெளியில சுத்திட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நச்சு பொருட்களை சேர்த்து மக்களோட உயிரோட விளையாடுறவங்களுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்நேரம் அவங்களை தூக்கி உள்ள வச்சு அவங்க கம்பெனியோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்க வேண்டாமா? எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோ அரசாங்கமோ இதை பத்தி பேசுதா? இப்படி யாராவது செய்தியை படிச்சுட்டு கொண்டு வந்து மக்கள் கிட்ட கடத்தினாதான் மக்களுக்கு தெரியுது. இதெல்லாம் நம்பாம மாசம் மாசம் எவ்வளவு பேர் போய் மசாலா வாங்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு MDH, எவரெஸ்டை சேர்ந்த சாம்பார் பொடியில இருந்து கறி மசாலா தூள்ல இருந்து ஃபிஷ் கறி மசாலா வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த எத்திலீன் ஆக்சைடு நிறைய இருக்கு, தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஹாங்காங் அரசும் சிங்கப்பூர் அரசுக்கும் தெரியுது. அவங்க வேலையை வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்கா செஞ்சு அவங்க நாட்டு மக்களை வார்ன் பண்றாங்க. 142 கோடி மக்கள் வாழக்கூடிய நாடு, உலகத்தோட பெரிய டெமோக்ரசி, விஸ்வகுரு அப்படின்னு பீத்திக்கிறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நாட்டு மக்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி ஏதாவது அக்கறை இருக்கா இவங்களுக்கு? ஏதாவது கேட்டா விக்சிட் பாரத் அப்படிமாங்க, அச்சே தின் அப்படிமாங்க. அச்சே தின்னையும் விக்சிட் பாரத்தையும் பார்க்க நம்ம உயிரோடு இருக்கணுமே, ஆரோக்கியமா இருக்கணுமே. சின்ன குழந்தைகள் ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் யாருடைய ஆரோக்கியத்தை பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்படுறதா தெரியலையே. அவர்கள் வியாபாரிகள், அவங்களோட டர்ன் ஓவர் பத்தி மட்டும்தான் அவங்க கவலைப்படுவாங்க. MDH, எவரெஸ்ட் மசாலாஸ் போன்ற நிறுவனங்கள் வருஷத்துக்கு 2000 கோடி டர்ன் ஓவர் பண்றான். நெஸ்லே உலக அளவுல இருக்கக்கூடிய கம்பெனி, எத்தனை லட்சம் கோடி அவனுக்கு டர்ன் ஓவர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனுடைய லாபத்தை பத்தி மட்டும்தான் கவலைப்படுவான். நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களோ இல்ல இந்த அரசாங்கமோ இது போன்ற செய்திகளை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. இந்த வாட்ஸ்அப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், சோசியல் மீடியாலயும் கலர்ஃபுல்லா ஆட் கொடுத்துருவாங்க. நாமளும் அதை பார்த்து நம்பி, ஆஹா பாருங்க அந்த ஆட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த மசாலா பொடி அப்படியே தூவுவாங்க, அப்படியே அந்த செக்க செவக்க அந்த டிஷ்ஷை பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணும். ஆனா அந்த அழகுக்கு பின்னால எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு அப்படிங்கறத நமக்கு அந்த ஊடகம் சொல்லாது. முடிஞ்ச அளவுக்கு ப்ராசஸ்ட் ஃபுட்ஸை பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க.
சுவையை தாண்டி சுகாதாரத்துக்கு, நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம் எழுத முடியும். அடுத்த தடவை சூப்பர் மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ்னு போனீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து வாங்கிட்டு வாங்க. இந்த ப்ராசஸ் ஃபுட்டை வாங்கிட்டு வந்து நாள் கணக்கா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதை சமையல்ல யூஸ் பண்ணக்கூடிய ஹேபிட்டை தயவு செஞ்சு தாய்மார்களே நீங்க தவிர்த்துருங்க. இது உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது, உங்க ஆரோக்கியத்துக்கும் நல்லது. ஏன்னா இதனால ஏகப்பட்ட ஹெல்த் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை விட்டு வைக்கிறது இல்ல, ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் உட்பட இது போன்ற நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நாளை பின்ன உங்களுடைய ரீப்ரடக்டிவ் ஹெல்த்தையும் பாதிக்கும். அப்புறம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் வாசல்ல நின்று லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்கணும் ஒரு குழந்தை பெத்துக்கிறது. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை சிறு வயதிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு பழக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்மளுக்கு வேலை சுலபமா முடிஞ்சிடுச்சு அப்படிங்கறதுக்காக ஒரு 2 மினிட்ஸ் நூடுல்ஸை பண்ணி கொடுக்கறதோ, இல்ல ஒரு ரெடிமேட் விஷயங்களை வாங்கி கொடுக்கறதோ, இல்ல ஸ்விக்கிலயோ ஜொமேட்டோலயோ ஆர்டர் பண்றதையோ தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை சின்ன வயசுலயே ஆரோக்கியமா சாப்பிட கத்து கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதை பின்பற்றுவாங்க. 5ல வளைக்கணும், 50ல வளைக்கவே முடியாது. தயவு செஞ்சு இந்த காணொலியை எவ்வளவு பேருக்கு பகிர முடியுமோ அதை பகிருங்க. நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சேரணும். அதுதான் இந்த காணொலியோட நோக்கம். நன்றி, வணக்கம்.